கோல்டு அப்படின்றது வந்து எப்பவுமே இன்டர்நேஷனலி ட்ரேடட் கமோடிட்டி. யூஎஸ் டாலர்ல தான் அது ட்ரேட் நடக்கும். நீங்க கோல்டு வாங்கிட்டு கோல்டு விலை உலகத்துல ஏறலன்னா கூட கவலையே கிடையாது. ஒருவேளை உங்க கரன்சி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட விலை ஏறிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. 1991ல மன்மோகன் சிங் வந்து பைனான்ஸ் மினிஸ்டரா பதவியேற்றார். அவர் பதவி ஏற்கும் போது இந்தியா கிட்ட வந்து ஒரு அந்நிய செலாவணி வந்து சுத்தமா இல்ல. ஒரு 3-4 வாரத்துக்கு உண்டான கையிருப்பு தான் வந்து அந்நிய செலாவணி இருக்கு. அதுக்கு மேல நாட்டை நடத்த முடியாது. நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு டாலர் கொடுக்க முடியாது. சோ அந்த சூழ்நிலையில என்ன பண்ணாரு, ஒரு நாள் என்ன பண்ணாரு, நம்முடைய கரன்சியோட மதிப்பை 10% இறக்கினாரு. ஒரே நாள்ல நம்முடைய கரன்சியோட மதிப்பை 10% இறக்கிட்டாரு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு டாலர் 80 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், நாளையில இருந்து ஒரு டாலர் 88 ரூபாய். ஒரே நாள்ல 10% இறக்கிட்டு அடுத்த நாள்ல என்ன பண்ணாரு, இன்னொரு 10% இறக்கி விட்டாரு. சோ அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நேத்து வந்து ஒரு டாலர் 80 ரூபாய்னா இன்னைக்கு 88 ரூபாய், நாளைக்கு 96 ரூபாய். சோ இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்க டாலர் எவ்வளவு விலை இருந்தா நான் என்ன டாலர்ல போய் செலவு பண்ண போறேன்? டாலர் ஏறினாலே இந்தியன் ரூபி தானே அடி வாங்கும். நான் வந்து ருப்பியில தானே செலவு பண்றேன். அந்த லாஜிக் வந்து தப்பு. ஏன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு நிறைய பொருட்களை வந்து இறக்குமதி பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குரூட் ஆயில் இறக்குமதி பண்றீங்க. அப்போ நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுன்னா சோ பெட்ரோல் விலை ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். அப்போ கண்டிப்பா வந்து விலைவாசி வந்து கண்டிப்பா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும் இல்லைங்களா? அப்போ கோல்டு வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னா 2 நாள்ல அவங்களுக்கு 20% லாபம் வந்தது. புரியுதுங்களா? இந்திய ரூபாயோட மதிப்பு 20% 2 நாள்ல இறங்கிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட விலை 20% ஆட்டோமேட்டிக்கா விலை வந்து ஏறிடுச்சு. ஆமா. 1978ல எங்க அப்பா வந்து இந்தியால இருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்திருந்தாரு. ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் வேலை செய்யறதுக்கு தான் வந்தாரு. அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு டாலரோட மதிப்பு 5 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட 85 ரூபாய் இருக்குது. 85 ரூபாய். இப்போ இந்த காலகட்டங்கள்ல வந்து உலக அளவுல வந்து கோல்டு விலை ஏறவே இல்லை அப்படின்னு வச்சுக்கினா கூட, ஆனா நம்ம ஊர்ல வந்து அந்த 5 ரூபாய் இருந்தது வந்து 85 ரூபாய் போயிருக்கும். சோ இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி நம்ம கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுது, என்ஆர்ஐ எல்லாம் வந்து அவங்க வந்து யூஎஸ் டாலர்லயே வச்சுப்பாங்க, அவங்களுக்கு கரன்சி டிப்ரிசியேஷன் இல்லை, நான் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நீங்க கோல்டுல முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு அது வந்து டாலர் மாதிரி கணக்காது. அவ்வளவுதான். சோ அதனால வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து தங்கத்துல அதிகமா முதலீடு பண்ணதுக்கு காரணம், இட்ஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் த இன்ஃபிளேஷன் அஸ் வெல் அஸ் கரன்சி டிப்ரிசியேஷன். சோ நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, ஏதாவது ஒண்ணு நடந்து விலை இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏதாவது ஒண்ணு என்னன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மாதிரியோ இல்லைங்களா? அப்படி இல்ல சார். லைக் இந்த சைனா ரிலேட்டடாவே இப்போ அடுத்ததா மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? இப்போ இயர் எண்ட் இருக்கு. ட்ரம்புடைய வெற்றிக்கு அப்புறம் அவருடைய டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும்? சோ அடுத்த கட்டமா இதனால இல்ல இப்ப இருக்கக்கூடிய நாட்டு நடப்புனால கோல்டு ஏதாவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. பொதுவா வந்து கோல்டு வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே இறங்கினாலும் வந்து ஒரு பெரிய லெவல்ல இறங்காது. ஒரு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4% இறங்கி இருந்தது. அடுத்த ஒரு 4-5 நாள்லயே வந்து திரும்ப எவ்வளவு இறங்குச்சோ அதை விட அதிகமா ஏறிடுச்சு இல்லைங்களா? சோ பொதுவா வந்து உலக அளவுல வந்து வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறதான் செய்யும். இப்போ உலகம் முழுக்க வந்து இந்தியாவில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஆர்பிஐ பாலிசி வச்சிருக்காங்க. அவங்க வட்டி விகிதங்களை இறக்க போறாங்களான்னு தெரியாது. ஆனா அமெரிக்கால வந்து 2 தடவை வந்து வட்டி விகிதங்களை இறக்கிட்டாங்க. சவுத் கொரியால 2 தடவை வட்டி விகிதங்களை இறக்கிட்டாங்க. ஸோ நிறைய நாடுகள்ல வந்து இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2022ல உலகம் முழுக்க இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்தது. இப்ப அந்த இன்ஃபிளேஷன்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால உலகத்துல எல்லா இடத்துலயுமே வட்டி விகிதங்களை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.